அரங்கத்திலே புதிய உதயமாக, இன்னும் சொல்ல போனால் இனிய உதயமாக நெக்ஸ்ட் 24 லைவ் பாரத் மீட் 2025 4 மொழிகளிலே, முதல்ல தமிழ் மொழி, ஆங்கிலம், மராத்தி, இந்தி ஆகிய 4 மொழிகளில் இந்த சேனலை துவக்குவதற்கு ஒப்புதலை பெற்று இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஃபாதர் எம்.ஏ. சூசே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பணி அரசியல் பணி மட்டுமல்ல. ஒரு இயக்கத்திற்கு, இன்றைக்கு நமது மாநிலத்துக்கு, தமிழகத்திற்கு இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலை பிரிவுக்கு தலைவராக இருக்கின்றார். அவர் தன் அரசியல் பணிகளோடு, அரசியல் பணியால் எனக்கு அறிமுகமானவர் அல்ல. அவர் சமுதாய பணியில அங்கே சங்கரங்கோவில் பகுதியில் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கல்வி சேவையை அடுத்த தலைமுறையை உருவாக்குவது என்று சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற தலைமுறையாக சரி, எதிர்கால சந்ததியினை உருவாக்குவது என்று சொன்னால், ஒரு மனிதனை முழுமையாக்குவது கல்விதான். அந்த கல்வி நிலையங்களை அமைப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பணிகளை சார்ந்த, சமயம் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்து அந்த பகுதி மக்களின் அன்பை பெற்றவர். இங்கே வந்த பிறகு மட்டுமல்ல, அவரோடு பழகின காலத்திலே நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் சொன்னால், எங்கள் பகுதிக்கு மட்டும் அவர் சேவை செய்வதவர் அல்ல. மரியாதைக்குரிய இன்னைக்கு இந்த சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் துறையில 2வது முறையாக, 3வது முறை ஆக மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறை தொடர்ந்து வந்ததை போல 3வது முறை இன்றைக்கு அமைச்சராக மத்திய அமைச்சரவையில் பணிபுரிந்தாலும் தமிழின் மீது, தமிழகத்தின் மீது கொஞ்சம் பற்று கொண்டவர். ஏன்னு சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் மாண்புமிகு அம்மாவின் வழியில் அம்மாவின் அரசை நடத்திய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ராமதாஸ் அத்வாலே அவர்கள் அமைச்சராக வந்தார். நான் கேட்டுக்கொண்டிருக்க எங்களுடைய முதலமைச்சர் இங்கே நல்ல பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னவுடன், அவர் நானும் அறிவேன், ஒரு சாதாரண குடிமகனாக, விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க, ஒரு எளிமையான ஒருவர் தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறது இதுதான் முதல் முறை. எனவே அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் அவரை சந்திக்க விரும்புகின்றேன் என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே சூசே அவர்களும் நானும் உடனடியாக அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த நேரத்தில் கூட அந்த எடப்பாடி அவர்களிடம் தொலைபேசியில் தான் கேட்டோம். இதே போல மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார் சொன்ன நேரத்தில், இதற்கு ஏன் யோசனை செய்யுங்கள், உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி 2 பேரையும் சந்திப்பு நடந்தது. அந்த அளவிற்கு தமிழகத்திலே ஒரு மத்திய அமைச்சராக இருந்து வந்து ஒரு நேரம் குறிக்காமல், தேதி குறிப்பிடாமல் உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்கிற நேரத்தில் அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வர முடியும் என்பதற்கு நமது மீது, தமிழகத்தின் மீது பற்று கொண்டவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அத்வாலே அவர்கள். அந்த நேரத்திலிருந்து நான் அவரை அறிவேன். அது மட்டுமல்ல, சூசே அவர்கள் தன்னுடைய இல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு நேரம் அழைத்த நேரத்தில் அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரே வார காலத்துக்குள் திருப்பி ஒரு தேதியை கொடுத்து அந்த அளவிற்கு வந்தவர் என்று சொன்னால், அவர் தமிழகத்தை நேசிக்கின்றார், தமிழ் மண்ணை நேசிக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். என்று சொன்னால், நம்ம சூசே அவர்கள் இந்த பணியை தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அங்கு மராட்டியத்தில் நீண்ட காலம் மும்பையில் இருந்த காரணத்தினால் தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் இவர் அங்கே சேவை செய்வதோடு மட்டுமில்லாமல், அங்கே மும்பையில் இருந்தாலும் இன்றைக்கு மத்திய அமைச்சராக 3வது முறை கேபினெட்ல இருக்கின்ற காரணத்தினால் அவர் மூலம் தமிழகத்திற்கு என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவரெல்லாம் சூசே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்கிட்ட எந்த பெர்மிஷன் கேட்க மாட்டார். இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி பேர் போட்டு வந்தவர்கள் தான் எனக்கே தெரியும். வந்தவர்கள் இங்கே வரணும் என்று சொல்லி நிகழ்ச்சி அவருடைய மர்ம அவர் வந்து கொடுத்தார். நானும் உடனே இது நல்ல விஷயம், ஏன்னா இன்னைக்கு சமூகம் சார்ந்த விஷயம். ஒரு சேனல் என்று சொன்னால் இன்றைக்கு சேனலை துவங்குது, அதை சொல்லிவிட்ட முதலே அவர் துவக்க வரையில் சொன்னார். இது ஒன்றும் அரசியல் சார்ந்தது மட்டுமல்ல, சமூகம் சார்ந்தது இந்த சேனல் இருக்கு. அதற்காக நிச்சயமாக அவர்களை நான் மனதார ஒரு அனைவரு சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்துக்கு அதான் தேவை. சமூகத்திலே நிலவுகின்ற பிரச்சனைகளை, சமூகத்தில் தேவையான அம்சங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே தான் செய்தி சேனலுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்.
அதுதான் சிறந்த சேனலாக இருக்கும். அந்த பணியை நெக்ஸ்ட் 24 லைவ் நிச்சயமாக செய்யும் என்பதற்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அது நல்ல துவக்கமாக அமைந்திருக்கின்றது. அதனால இந்த நிகழ்ச்சியில நானும் பங்கு பெறுகின்ற நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக மீண்டும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே என்னுடைய அன்பு நண்பர் அசோக்குமார் என்று சொன்ன அவர் சொன்னார், இங்க சொன்ன நேரத்துல நாட்டிற்கே வெளிச்சத்தை தரக்கூடியவர் சொல்லி. இயற்கையிலே எங்கள் பகுதி இயற்கையாகவே அது பின்தங்கிய பகுதி, வானம் பார்த்த பகுதி. அந்த பகுதியில தொழில் சார்ந்த நிறுவனங்கள் வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவர் அங்கே இருந்து அசோக்குமார் அவர்கள் அந்த சோலார் லைட்டை நிறுவுகின்ற பகுதியை என்னுடைய இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக நாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே என்னுடைய தொகுதியிலேயே அதிகமான மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் யூனிட்டை நிறுவி அங்கே உள்ள மக்களுக்கு நாட்டிற்கு இன்றைக்கு மின்சார உற்பத்தி என்று சொன்னால் அது அவர்களுடைய சொந்த ஒரு தொழிலாக மட்டுமில்லாமல் நாட்டிற்கு சேவையாத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மின்சாரம் இன்றைக்கு மிக முக்கியம். வாழ்க்கையில சம்சாரம் எப்படி முக்கியமோ அதே போல நாட்டிற்கு மின்சாரம் முக்கியம். அந்த அளவிற்கு இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல தொழிலை செய்து அதை அரசுக்கு குறைந்த விலையில அரசுக்கு பெற்று நாம் அதை நுகர்வோர் டிஸ்ட்ரிபியூட் அந்த பணியை மிக சிறப்பாக செய்கின்ற அசோக்குமார் அவர்களை இங்கே அழைத்து அவர்களை சிறப்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள். அதே போல அசோக் சேன் அவர்களையும் பற்றி சொன்னார்கள். ஆக மிக சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும், அவர் பத்திரிகை அடித்த நேரத்தில் அழைத்தார்கள். 2 தினங்கள் முன்புதான் நான் சொன்னேன், நான் வருவது நல்ல விஷயம், ஒரு செய்தி சேனல் இன்றைக்கு நாட்டுக்கு அவசியமான தேவையான காரியத்தை செய்திருக்கின்றீர்கள், ஆனால் அழைத்தீர்கள் என்னுடைய தலைமையை கேட்டு மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி முன்னாள் முதலமைச்சரிடம் நான் கேட்டுவிட்டு அனுமதி கேட்டு வருகின்றேன் என்று சொன்ன நேரத்தில் மறுநாளே உடனடியாக இவர்கள் சேலத்திற்கு சென்று நேற்றைய தினம் காலையிலே தான் அவருக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அழைப்புதலை பெற்றவுடன் இவர்கள் சந்தித்து விட்டு வெளியே வந்த அரை மணி நேரத்தில் என்னுடைய தொலைபேசியில தொடர்பு கொண்டு இந்த செய்தி சேனல் நான் ஊரில் இல்லை, சேலத்தில் இருக்கின்ற நீங்கள் நம்முடைய சார்பாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்து வாருங்கள் என்று அனுமதி அளித்த எடப்பாடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நிச்சயமாக இந்த செய்தி சேனல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். வருகின்ற காலம் மிக முக்கியமான காலம். தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டிய நேரம் என்பது இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தருகின்ற நெக்ஸ்ட் 24 லைவ் 2025 என்று சொல்லியிருக்கீர்கள். நெக்ஸ்ட் நமக்கு 2026 மாற்றமாக சிறந்த மாற்றத்துக்கு உண்டான காலமாக தமிழகத்தில் இருக்க வேண்டும். அதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் இந்த சேனலும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மட்டும் அந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.